நீங்க போய் பேசி நான் கூப்பிட்டு பாருங்க, நம்முடைய படையில சேருக்கா. சரி, நான் முயற்சி பண்றேன். விபீஷண ஆழ்வார் கும்பகர்ணனை வந்து சந்திக்கிறார் போர்க்களத்துல. சகோதரா, நீ ஏன் வந்த? நீ ராமனை சரணடைந்ததுதான் நியாயம், நான் சண்டைக்கு வந்ததுதான் நியாயம். அண்ணா, உங்களை பத்தி நான் சொன்ன உடனே, நல்லவன் சொன்ன உடனே, நம்ம அண்ணாவுக்கே நீ அறிவுரை சொன்ன, ஆலோசனை சொன்ன உடனே சுவாமி உன்னை கருணை வைத்து உன்னை அழைத்து வர சொன்னார். விபீஷணா, வரும்போது கூட அண்ணனை நான் நல்ல ஆலோசனை சொன்னேன். அவருக்கு கோபம் வருகிறது. நீ இருந்து நமக்கு பிறகு ஆட்சி செய்வதே சிறப்பு. ஆனால் யாருமே தம்பிகள் உதவவில்லை என்று நம்மை வளர்த்த அண்ணன் எண்ணிவிடக்கூடாது. இந்த உடம்பை அவன் வளர்த்த உடம்பு, வளர்த்த அவனுக்கே இந்த உடம்பை இரையாக்க நான் துணிந்து விட்டேன். அதனால் என்னை வெம்பு செய்யாது. சகோதரா, அண்ணன்றதுனால எல்லாத்தையும் மன்னிக்கலாமா? நான் எவ்வளவு சொன்னேன், விட்டுற வேண்டியதான பிராட்டிய. பரசுராமரை பெற்ற அம்மாவே தலை வெட்டினார். அம்மா போய் வெட்டது நியாயம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா தெய்வ அவதார், பரசுராம அவதாரம் தெய்வ அவதார். ஏன் அம்மா வெட்டினாரு கேட்டா, தந்தை சொல்மைக்கு மஞ்சள் மேலே. எங்க அப்பா சொன்னாங்க, நான் வெட்டினேன். வெட்டிட்டு போய் உங்க அப்பா என்னடா வேணும்னா எங்க அம்மா வேணும்னாரு. நீ வெட்ட சொன்ன வெட்டின, இப்ப என்ன வேணும் கேட்குற, எங்க அம்மா வேணும். அதை சொல்றாரு விபீஷண ஆழ்வார் கும்பகர்ணன்ட்ட. தாயை கூட வெட்டுறது கூட நியாயம்னு நிரூபிக்கிறாரு. பிரம்மதேவனுடைய ஆணம் பிடித்த தலை சிவபெருமான் கிள்ளினார்னு ஒரு செய்தி இருக்கிறது. பிரம்மனுடைய தலையை சிவபெருமான் கிள்ளினார் ஒரு செய்தி. அண்ணா உடம்புல ஒரு கட்டி வந்துட்டு, அதுக்கு ஒரு பேர் சொல்றான் டாக்டர், கேன்சர் கட்டி, இது ஆபரேட் பண்ணணும் அப்படின்றான். நமக்கு மயக்க ஊசி போட்டு அதை அறுத்து குப்பையில போட்டுருல. நம்ம உடம்பு தானே அது கட்டி, நம்ம உடம்பு தானே. நம்ம உடம்பு வச்சிருந்தா அந்த கேன்சரு உடம்பெல்லாம் பரவி ஆலையை போடுறது இல்லையா? அப்ப நாம நல்லா இருக்கணும்னா அந்த கட்டி ஆபரேட் பண்ற போல தவறு செய்வது அண்ணனா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவனா இருக்கிறான். ஆனா நீ நீதி சொன்னவன், நீதிமான். அதனால சொல்ற, நீ ராமரோட வந்துடு. சண்டைக்கு பிறகு நீ பட்டாபிஷேகம் முன்ன ஆட்சி பண்ணி, உனக்கு நான் ஏவல் செய்யறேன், காவல் செய்யறேன், தொண்டு பண்றேன். திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கிறார். இல்லை விபீஷணா, நீ அங்கிருப்பதா உனக்கு புகழ், நான் போர் செய்வது மடிவதே எனக்கு புகழ். நீ போ. திரும்பி அப்படி சொல்ற. சுவாமிகிட்ட போய் தகவலை சொல்றார். அவர் சமாதானம் ஆகல. அண்ணனுக்காக உயிர் மடியிருந்து முடிவு பண்ணியாச்சு, நான் முயற்சி பண்ணிட்டேன். சரி, அதன் பிறகு சண்டை ஆரம்பமாகிறது. சண்டை ஆகிற போது லட்சுமணரும் கும்பகர்ணனும் முதல்ல மோதறாங்க. லட்சுமணர் சாமானிய பலசாலி இல்ல, கும்பகர்ணன் மிகப்பெரிய, 2 பேரும் சமமா மோதுறாங்க. மோதுகிற போது லட்சுமணன் கொஞ்சம் சோர்வாகிற நிலை. கும்பகர்ணன் கை ஓங்கி லட்சுமணனுடைய பலம் கொஞ்சம் குறையுது. அந்த நேரத்துல அவருக்கு பக்கபலமாக சுக்கிரீவன் வந்தான். சுக்கிரீவனை பார்த்த உடனே, இவன் இல்ல நம்ம அண்ணன் மூக்கு கூட கட்டிட்டு போனவன் இவன் தானே அப்படின்னு கோபித்து கண்கள் சிவந்த அந்த கும்பகர்ணன் என்ன பண்ணாரு, ஏய் சுக்கிரீவா வாங்க, அது ஓடி போய் குட்டிட்டு தூக்கி அவனை கக்கத்துல வச்சுக்கினார். சுக்கிரீவனை அப்படியே கக்கத்துல அடக்கி, சாதாரண ஒரு பொருள் வைக்கிற மாதிரி கும்பகர்ணன் அப்படியே அடக்கினாருங்க. அடக்கிட்டு திரும்பி போறார். சுக்கிரீவனை கொண்டு போய் நம்முடைய அண்ணன் திருவடியில போடணும், அண்ணன் காலில் போடணும், பெரிய வாக்கு பண்ணிருக்கிறானே, சேட்டை பண்ணிக்கிறானே அப்படின்ற எண்ணத்தினார். ஐயா வாங்க.